Take my life and let it be consecrated, my Lord, to Thee. Take my moments and my days, let them flow in ceaseless praise. Take my life, my Lord, I pour at Thy feet Thy treasure store. Take myself and I will be, let always live for Thee. இந்த பாடல் எழுதினதுடைய பெண்ணுடைய பெயர் பிரான்சிஸ் ஹவர்கல். அவள் 42 வயது தான் வாழ்ந்தாள். 50 பாடல்களை பாடியிருக்கிறாள். அவளிடம் நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள் என்று டாக்டர்கள் சொன்ன பொழுது, அந்த மகிழ்ச்சியான நாட்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக நான் மரிப்பேன் என்று சொன்னாள். அவள் எழுதிய எல்லா பாடல்களும் இயேசுவுக்கு அர்ப்பணம் என்ற தலைப்பிலே எழுதப்பட்டது. வாலிப நாட்களில் அவள் ஆல்ப்ஸ் மலையின் மேல் ஏறி சாதனை படைத்தாள். பின்னல் உடல் நலம் குறைந்து வீல் சேரிலே வாழ்வை முடித்தாள். மிக அருமையான குரல் வளம் பெற்றவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண். இயேசுவுக்காக மட்டுமே பாடுவேன் என்றாள். இயேசுவின் மேல் இருந்த அன்பை வாழ்ந்து காட்டி தன்னையே அர்ப்பணித்தாள். அவள் புதிய ஏற்பாடு, சங்கீதம், ஏசாயா, இது அனைத்து காரியங்களும் மனப்பாடம் செய்திருந்தால் அவளுக்கு 4 மொழிகள் தெரியும். தான் மரிக்கப் போகிறேன் என்று தெரிந்து தன்னுடைய சொந்த உறவினர் 10 பேரை ஒரு 10 நாட்கள் ஒரு இடத்துல அழைத்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வைத்தான். அவளுடைய ஜெபம் எல்லாம் இந்த 10 பேர் அந்த 10 நாளில் ரட்சிக்கப்படணும்னு. அப்படியே அந்த 10 நாளுக்குள்ளாக அவள் உறவினர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவள் இறுதி காலத்தில் தன்னுடைய நகை, ஆஸ்தி, செல்வம் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு எழுதி வைத்தாள். அவள் ஜெபம் இந்த பாடலை நான் அர்ப்பணிப்புடன் கருத்துடன் பாடினாலும் என் கை கால்கள் எந்த அளவிற்கு குறைவுள்ளதாக இருக்கிறது என்று கேட்கிறவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன்கள் இருக்கும் பொழுது இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஜெபத்துடன் இதை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவள் மரித்தாள். 42 வயசுல ஒரு பெண் மரிச்சிட்டா. அவள் சொன்னா, வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன். எனக்கு நல்ல கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனாலும் என் கைகள் கால்களை கொடுக்கிறேன். இந்த ஊனமுற்ற காரியங்களை வைத்து என்ன செய்கிறாரோ அந்த காரியங்களை செய்கிறேன். என்னால் முடிந்தது எழுத முடியும், நான் எழுதுகிறேன் என்று சொல்லி பாடல் எழுதினார். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Many a times I see people intensely with my spiritual eye. These people are thinking life is a joke. They just go and come and all these things. They pronounce very big words and all these things. They are not serious with God, God's love. They are worried only about money, money, money and curse and money. இந்த பிள்ளை 42 வயசு ஆல்ப்ஸ் மலையில் ஏறினா தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஆனால் கூனி குறுக்கி போயிட்டா. அவள் சொன்னாள், ஆண்டவரே, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், என் கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை நான் தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள் என்று சொன்னாள். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், தாழ்மையுள்ளவரிடம் தேற்றிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. உன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியம்தான், கடைசி நாள் வரை நீ நல்லா சுகமாக பலமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு சேவை சொன்னோம். எல்லாம் எங்கூட சொல்லுவீங்களா? தாழ்மையுள்ளவரிடம் தேற்றிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. இன்னொரு பக்தன் அப்படியா சொல்கிறான், என் நாவு பேசும் நாள் மட்டாக, என் நெஞ்சு அசைய மாட்டேக்கும், கர்த்தாவே உம்மை போற்ற வாஞ்சையாக என் ரத்தம் பொங்க ஆசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டுமாகும். People are in need of supernatural miracle. உன் வாழ்க்கையிலே உன்னுடைய கல்வி, ஞானம், செல்வம் எல்லாவற்றையும் இயேசுவுடைய பாதத்திலே உடைத்து நீ ஊற்றினால் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த மாட்டார், எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பார். இப்படி செய்ய தேவனுக்கு உதவி செய்வாராக. அன்பின் இயேசு எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மத்தேயு 26:30 சொல்லுகிறது, அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு கடந்து போனார்கள். இது என்னன்னா, அன்றைக்கி ஈவினிங் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க. என்ன பேசுகிறான்னு தெரியல, சிஸ்டர் ஏதோ இன்டிமேஸாக போயிட்டு இருப்பார். அப்போ ஒரு சோத்திர பாட்டை பாடினாங்க. இங்கிலீஷ் இதில் ஹிம்ஸ் தான் போட்டிருக்கு, சோத்திர பாட்டுன்னு போடல, தமிழில் போட்டிருக்கு. ஒரிஜினல் க்ரீக்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் முடிய போதுன்னும் போது சோத்திரம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரைட்? அது ரொம்ப தூது. ஒரு பாடுகளின் பாதையில் எப்படி நம்ம டீல் பண்ணுறோன்னு வச்சு தான் நம்மளுடைய இயேசு நம்மளை நேசிப்பார். நீ இயேசுவை நேசிக்க முடியும்.
இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும்போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது ஈஸி. ஆனால் எல்லா காரியங்களும் நெருங்கி போகும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ மஸ்ட் கெட் ஸ்ட்ரெங்தன் இன் யுவர் இன்னர் மேன். உன் உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும். அதை பார்த்தா தெரியாது, எல்லாம் ஹெல்த்தியாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உள்ளான மனுஷனில் எவ்வளோ நேசிக்கணும் ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லையா? ஃபுல்லாக இயேசுக்கு கபடு வைத்திருந்து ரைட், ஆனாலும் இயேசு நேசிக்கிறத போல் நாடகம் ஆடலாம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ட்ராமா நடந்தது, லென்டன் ட்ராமா. அப்போ ஒருத்தர் ஜீசஸாக நடிக்கிறாரு, இன்னொருத்தர் பேதுருவா நடிக்கிறாரு. ஜீசஸாக நடிக்கிறவர் காலை பேதுருவா நடிக்கிறவன் மெச்சிட்டாரு. அப்போ ஜீசஸாக நடிக்க சொன்னாராம், நீ வேணும் தான்டா மிர்ச்சா, இப்போ ஜீசஸாக நடிக்கினேன், நான் இறங்கி வந்தோன்னு ஒன்று பார்த்துக்கிறேன். ஸோ ஜீசஸாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில காரியங்கள் செய்கிறோம் இல்லையா? ரைட், இதெல்லாம் கிரிட்டிக்கலாக நான் சொல்லலை. அது நம்ம மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாரம்பரியமாக சில காரியங்கள் செய்கிறோம் இந்த லென்டன் டேஸில், அதை அவசியம் செய்யுங்க. இயேசு அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது, நாட்களை நேர்ந்து கொள்கிறவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நேர்ந்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை. உள்ளான மனமாற்றம் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் கொண்டு வரும். ஃபேனி கிராஸ்பின்னு ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு கண்ணுவே இல்லை. சாகும்போது எல்லாம் எனக்கு கிரிட்டிஸ் பண்ணாங்க, ஏன்னா உனக்கு வாழ்க்கையில் இதில் 1000 பேருக்கு பாடல் எழுதுகிறேன். அவசரம்லாம் இதனால இல்லை, அந்நிய கண்களில் நான் பரலோகத்துக்கு போகும்போது முதல்ல இயேசுவை பார்ப்பேன். நான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சரி, இப்போ என்னென்னா ஒவ்வொரு வாரம் ஒரு காரியம் பார்க்க போகிறோம். பெயின் இஸ் காட் மெகாஃபோன். ரைட், இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். அது இதில் 5 பேக்கெட்டான பேக்கேஜாக சொல்ல போகிறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கச்சமச்சம் ஆகிடும் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு ஆழமான சத்தியங்கள். இதை நம்ம நீங்கள் உண்மையாகவே இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் வரும். இதுக்கு முன்னால் 5 வாட்டி இது மாதிரி சொல்கிறதில்ல. இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி தட் ஐ மே நோ ஹிம். இந்த பாடுகள்லாம் சகிக்கிறேன், காரணம் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழும்போது சொல்கிறான். அந்த காலத்தில் ஆண்ட்ரூட்டு சொன்னேன், அதெல்லாம் பேக்கேஜாக போட்டு கொடுங்கன்னு. ரைட், அதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நம்ம பேக்கேஜை போட்டுருவோம். ரைட், 5 பேக்கேஜ் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. Though everything collapses, saying it is well with my soul is difficult. எல்லா காரியம் முடிஞ்ச உடனே இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். அப்படி சொல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பார். எல்லாரையும் இல்லை, ஒரு சிலர். நல்லா கவனிங்க. Saying yes when Jesus saying no is difficult. ஆண்டவர் வேணான்னாங்க அப்படிங்களா சார் அப்படின்னு. எஸ் சார். 3வது பாருங்கள். When God says no for my good cause, I will help building the kingdom. நீ ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்கிறாரு, அதனால் நான் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். Though he slay me, yet I will trust him. யோபு தெரியும் இல்லையா? The only one personal request rejected, yet I will serve him. ஒரே ஒரு காரியம் தான் பவுல் கேட்குறான், எனக்கு சுகம் இல்லை ஆண்டவரேன்னு. அதெல்லாம் இல்லைன்ட்டாரு. அவன் சொல்கிறான், அப்படியும் கூட நான் சேர்ப்பேன். இந்த 5 டாப்பிக்கில் பிரசங்க கத்திரங்களோட கூட பேசுவாராக. முதலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட் இஸ் வெல் வித் மை சோல். இது என்னென்னா 2 ராஜாக்கள் 4:8-37. அநேகர் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க, நான் அதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. சூனேம் ஒரு பெண் அவங்க ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். இந்த தீர்க்கதரிசி நல்லவனாக்காக பரிசுத்தவனாக்காக ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாரு. அந்த ஊழியங்க வரேன் பாருங்கள், கீழே 1 வருஷமாக சாப்பிட்டு போகிறான். அவங்க ஹஸ்பண்ட் யார், அவனுக்கு குழந்தை இருக்கான்னு கூட தெரியல. அவன் பாட்டில் சோறு துண்டு போயிட்டுருக்கான். ஒரு பரிசுத்தவனுக்கு அடையாளம். கடைசியில் கூப்பிட்டு கேட்டால் பையன் இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை கொடுக்குறான். 12 வயசில் அவனுக்கு அந்த குழந்தை செத்து போகுது. இல்லை, எல்லோரும் கதை தெரியும், நான் டைம் நீட் எடுத்து விரும்பலை. அப்போது 12 வயசில் செத்து போகுது. அவள் போய் தீர்க்கதரிசியை பார்க்க ஓடியாரான். ஓடியாரம்போது தூரத்தில் வரும்போது பார்த்துறான் தீர்க்கதரிசி. ஐயோ, இப்போ ஒரு ஆள் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு கேளுன்னு ஓடி போய் கேட்குறான். வேலைக்காரன் சொல்கிறான், இட் இஸ் வெல் வித் மை சோல். எல்லாம் சுகம் தானா? பையன் மறிச்சிட்டான், புதைக்க விரும்பலை, வீட்டில் வச்சு பூட்டிட்டான். இன்னும் ஒரு ஹோப் இருக்குது, பார்த்துருவோம். ஜீசஸை பார்க்க போகிறான்.
இட் இஸ் வெல் வித் மை சோல்ன்றா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். உன் வாழ்க்கையில் எல்லாம் போன பிறகு நீ சில காரியங்கள்லாம் செய்யும் பொழுது, சின்ன காரியங்கள் செய்த ஆண்டவர். சமீப நாட்களில் நிறையா பேர்கிட்ட பேசுகிறேன். சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, லாட் ஆஃப் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள், தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஃபோன்லேயே நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு லேடிக்கிட்ட நான் பேசியிருந்தேன். நான் பேசல, ஐ வாஸ் ஹியரிங் தட். 70 பேருக்கு அவங்க வந்து ஜூம், ஃபோன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நல்ல குவாலிஃபைட் பீப்புள் தே ஆர் டூயிங். சரி, ஐ வில் நாட் கோ இன்டு தட். அப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த மகனை எழுப்பி கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஜட்ஜ் இருந்தார். இந்த ஜட்ஜ் அமெரிக்காவில் இருந்தார். அவளுக்கு 4 டாட்டர்ஸு. அவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசணும், 4 டாட்டர்ஸையும் ஒய்ஃபையும் ஒரு கப்பலில் ஏற்றி விட்டார். பல ஆண்டுகளுக்கு 1800s. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூழலிலே அவள் கப்பல் மாட்டி 4 பொண்ணுங்களும் சேர்த்து போச்சு, ஒய்ஃப் மட்டும் தப்பிச்சிட்டா. அப்படியா இருக்கும் பொழுது இவன் பின்னால் அடுத்த கப்பலில் போகிறான். எல்லாம் நிறுத்தி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் சார் உங்களுடைய மனைவி உங்கள் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்கன்னு. அப்போ ஒரு பாட்டு அவன் பாடுறான். அவன் என்ன பாடுறான்னா, when peace like a river attendeth my soul, when sorrows like sea billows roll, whatever be my Lord, thou hast taught me to say, it is well with my soul. சொன்னா எல்லாம் போச்சு, ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதாவது இதெல்லாம் என்னென்னா நெகட்டிவ் தியாலஜி இல்லை. வாழ்க்கையில் ஒரு கால பிரச்சனை வந்துட்டிங்கன்னா சரி, அடுத்தது பாருங்கள். இதில் என்ன கற்றுக்கிறோன்னா, வேகமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதில் 5 காரியம் கற்றுக்க. 1, உன் வாழ்க்கையிலே உன் தேவன் உனக்கு திரும்ப அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். 2வது, வாழ்க்கை சீற்றங்கள் எல்லாம் வரும்பொழுது மனம் சலித்து போகாதே, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதே. 3வது, தலை குனியும் நேரம் வரும்பொழுது பதறி பேசி வார்த்தைகளை அலப்பாதே. புரிஞ்சுதா? அடுத்தது, கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசித்தேன், மண்டியிட்டு கெஞ்சினேன், தேவன் எனக்கு உதவி செய்யல, போயா அப்படின்னு சொல்லாத. அடுத்தது பாருங்க, தேவனே அறிவுக்கு விரோதமாக எண்ணங்களை சாத்தான் எழுப்பான். ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னு பேர். இனிமேல் அவரை நம்பாதியா, இனிமேல் என் வாழ்க்கையில் எவ்வளோ அசிங்கப்படுத்தாலும் குஞ்சிட்டேன். நோ நோ நோ, ஆண்டவரும் கூட இருக்கிறார். God's ways are mysterious. People may say you are a stupid trusting on this God. நம்ம பைத்தியம் சொல்லுவான், ஆனால் எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. ஆமென் சொல்லுங்கள். ரைட். 2வது பார்த்தீங்கன்னா, சேயிங் எஸ் when Jesus says no. அதாவது என்னென்னா, ஒரு பெண் இருக்காங்க, அவங்க ஊருக்கு ஜீசஸ் மினிஸ்ட்ரி செய்கிறாரு. அவர் தேடிட்டு வந்துட்டான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. அவள் இருந்த ஊர் பேர் சீரோ பேர் வைக்கிறான். வந்துட்டான். வந்து ஜீசஸ் தங்குற வீட்டையே பிடிச்சிட்டா. வந்து காலையில் பார்த்தா விடிகால போய் நின்ட்டா. இவங்க சொல்கிறாங்க, அனுப்பிச்சி விடுங்க சார், அவள் காலையில் வந்துட்டா ஜபத்துக்கு. அப்புறம் இவர் ஜீசஸ் போகிறாரு. பொண்ணுன்னு சொல்கிறாரு, இல்லைம்மா, அவங்கெல்லாம் வந்து யூதர்கள் அந்நியரை நாய்ங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அதனால சொல்கிறார் நாய்ங்களுக்கு வந்து மாதிரி இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்ன தெரியுமா சொல்கிறான்? எஸ் சார்ன்றா. ரைட். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். மார்க் 7வது அதிகாரம் 24-30 சொல்கிறாள், பிள்ளையின் அப்பத்தினை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது என்றார். அவள் சொன்னாள், மெய்தான் ஆண்டவர் என்றார். The bread is for Jews, not for Gentile. She said, yes sir. வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு ஆமாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கஷ்டமான காரியம். அதாவது நீங்கள்லாம் வந்து என்னுடைய எண்ணம் என்னென்னா, நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்ய போகிறீங்க. ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே ரைட், இந்த மினிஸ்ட்ரி அல்லது உங்களுடைய பெற்றோருடைய அம்பர்லா விழுந்து போன பிறகு நீங்கள் தனியாக உலகத்தை சந்திக்கும் பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு இடைப்பட்டு வரும். இந்த காரியத்தில் நீங்கள் எப்படி வெற்றியாக வருகிறீர்கள் என்பதை குறித்து தான் உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட். அப்போது கடைசியில் என்ன பண்ணுறாரு? போமான்னு சொல்கிறாரு. அவங்க இது போயிடுச்சு இல்லையா, பிசாசு போயிடுச்சு. சரி, 3வது பாருங்கள். when God says no, still I will help building his kingdom. இது வந்து தாவீது ராஜாவை பற்றி. தேவன் இல்லை என்றாலும் தேவராஜ்யத்தை மேன்மைக்கென்று நான் பணி செய்வேன். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா 2 சாமுவேல் 7:1-13 ரைட். சகோதரன் வாசித்தார். இதில் 3 காரியம் இருக்குது. அவன் போய் ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதில் சில பேர் அடாவடியாக கேட்பாங்க. அவன் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கேட்குறான். அவன் எப்படி கேட்குறான் பாருங்கள். 3 காரியம். 1, ரைட் கன்சர்ன் ஹியர். ரைட், சரியான அக்கறை. நான் கேதுமர வீட்டில் வாசிக்கிறேன், தேவன் பட்டி கூட்டாரத்தில் இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு வேணும். அதான் ரைட் கன்சர்ன். 2வது, ரைட் ப்ராசஸ்.
2 சாமுவேல் 7:2 நாத்தானை கூப்பிட்டு தேவ சித்தம் கேட்டான். 3வது ரைட் பெர்ஸ்பெக்டிவ். 1 ராஜாக்கள் 8:18 சாலமோன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஒரு நல்ல வாஞ்சியோட எங்கள் அப்பா சொன்னார், இதை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் மதிக்கலை. ஆனால் எப்படி பாருங்கள், கடைசியில் அவன் ஜெயிக்க சொல்கிறான், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாலும் எல்லா வரைபடத்தையும் நீங்கள் எங்கள் அப்பா கொடுத்தீங்க, அதன்படியே நான் கட்டியிருக்கேன். அப்போது when God says no for a good cause, நல்லதானுங்க, ஆலயம் கட்டினானுங்க, ஆண்டவர் வேணான்ட்டார், ரைட். அது நம்ம சில காரியங்கள்லாம் நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ப்ளூ பிரிண்டில் இருக்க காரியங்கள்லாம் அவர் செய்ய எதிர்பார்ப்பார். அவுட் ஆஃப் கான்ஷியஸாக யாருக்கோ வச்சதில் போய் நம்ம நுழையக்கூடாது, ரைட். 4வது பாட்டு போகிறோம். அடுத்தது பாருங்கள், அவரை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, எல்லாருக்கும் அப்படி வராது, ரைட். யோபு ஹோல் பைபிளில் ஒரே ஆள் தான். சில காரியங்கள் எல்லாம் திஷ்டாங்க தான் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி காலங்கள் வாழ்கிறதுக்கு எச்சரிப்பு உண்டாகிறதுக்கு. நிறைய பேர் எல்லாம் நிறைய மினிஸ்ட்ரி செய்கிறீங்க, சின்ன சின்ன காரியங்கள், ஒரு ஃபோன் என்ன, ரைட், குட். மனைவி அசிங்கமாக திட்டுறா, அவன் சொல்லிட்டான், நல்லா தான் வாங்கினார் நம்ம ஆண்டவர்கிட்ட, இப்போ ஏன் இந்த அடக்குன்னு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணுறான். அவன் சொல்கிறான், எனக்கென்று குறித்து சில காரியங்களை வைத்திருக்காரு, நீங்கள் அதை நல்லா நினச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு சில காரியங்கள் வச்சுருப்பாருங்க, அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் நம்பி விசுவாசிக்கணும். அவன் சொல்கிறான், எனக்கு கொண்டு போட்டால் கூட பரவாயில்லையா, நான் அவரை தான் விசாரிப்பேன்றான். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பட் இருந்தாலும் ஒரு நாள் சொல்கிறான், அந்நிய கண்கள் இல்லை என் கண்கள். கடைசியில் பாருங்கள், யோபு 42:5 யோபு ஆண்டவர் முகத்தை பார்த்தாராம். அடுத்த அவசரம் சொல்கிறது, ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்தாராம். அவன் சிறையிருப்பு மாறி போய்விட்டது, ரைட். இதில் என்னென்னா, இதில் என்ன தெரியுமா, ஒரே ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். யோபில் நான் அஞ்சி பயப்பட்ட காரியம் எனக்கு நேரிட்டது. நீ எதை பயப்படுறியோ அதை கொண்டாந்துருவாங்க சாத்தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபியர் இஸ் அ ஸ்பிரிட். திருப்பி சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்க மாட்டாருங்க, நான் பார்த்தாலே தெரியுது, நான் பார்த்தாலே தெரியுது இல்லை, நீ நினச்சின்னா உன்னுடைய மன விருப்பத்தையே கொடுத்துருவார் அவர். சரி, நீங்கள் அதாவது இட்ஸ் நாட் அன் ஈஸி, இது பெரிய ஒரு தத்துவம். நீ அஞ்சு பயப்படுற காரியத்தை கொண்டாந்துருவோம். ஏன்னா அந்த இடத்துல அடித்தா வலிக்கவும் தெரியும் இல்லையா, உனக்கு எங்கே வலிக்குதோ அதை கிட்ட தான் கன்சர்ன்டாக இருப்பேன், ரைட். மனிதனுக்கு நல்லா கவனிங்க, ஆவி ஆத்மா தேகம்னு இருக்குது. புதுசாக உங்களுக்காக சொல்கிறேன். அதில் என்னுடைய ஆத்மா, நான் பறக்கும்போது என் ஆத்மாவில் எந்த விதமான ரைட்டிங்கும் இருக்காது. வளர 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 அதில் நிறையா ரைட்டிங்ஸ் வரும். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே தாட் ப்ராசஸிங் பண்ணி அதை வெளியே கொடுக்கும். அதில் பயமாக நீ சோர்ந்து வேதனை கீதனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் முந்திலாம் கிடையாது. இப்போ சின்ன பசங்களுக்கே இந்த பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு இந்த காரியங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா +1 +2 சூசைட் கமிட் பண்ணுறான். அந்த காலத்தில் சூசைட் கமிட் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் பயப்படுவாங்க பிள்ளைங்க. 25 26 தான் அது மாதிரி மாட்டிக்கிட்டு வருவாங்க. இப்போ 11 12 12வது படிக்கும்போதே வந்துடுறான். சரி, அப்போது இது உன் வாழ்க்கையில் என்ன நீ பயப்படுறியோ அந்த காரியங்கள் இருக்கும், அதை சாத்தான் கொண்டாந்துருவான் வெளியே. கொண்டாந்து சொல்லுவான், இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னு தெரியுங்களா, வேத வசனம் மட்டும்தான் இந்த தாட் ப்ராசஸிங்கை ஃபில்டர் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உனக்கு எவ்வளோ வசனம் நீ பாவம் செய்யணுமா, அவன் சொல்கிறான், நான் பாவத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், என்னுடைய வார்த்தைகளை எழுதி வச்சுருக்கேன், அதை வச்சு நான் ஃபில்டர் பண்ணுவேன்றான். என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பிறகு என்னுடைய வசனம் தேட்டிட்டுன்றான். ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கூட ஆண்டவர் நான் தேட்டுறாருன்றான் இல்லையா. ரொம்ப முக்கியமான காரியம். இதில் ஏன் மனுஷன் பயப்படுறான்னா, அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, சுற்றிலும் இருக்கிறதான காற்றையும் கடலையும் பார்த்த போது பேர் அழுந்தான், பயந்துன்னு போட்டிருக்க ஒரு வார்த்தை. அப்போ சூழ்நிலையெல்லாம் பார்த்து உன்னுடைய மனித சிந்தனா சக்தியில் இது நடக்குதுன்னு நடக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைலாம் நீ மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர உனக்கு சான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ பயப்படுவேன். ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு வர முடியும்னு நினச்சா நீ வெளியே வந்துடும். அடுத்தது ரொம்ப பார்த்தீங்கன்னா, விழாக்களுக்கு சொல்ல மாட்டேன். வீட்டில் பாருங்களேன், நிறையா பேர் பிரச்சனைனா அவங்க இந்த பர்த்டே பார்ட்டி அந்த பார்ட்டி கல்யாண பார்ட்டிக்கெலாம் போக மாட்டாங்க. ஏன்னா நொந்து இருக்கும்போது யோபு சங்கீதக்காரனே சொல்கிறான், துன்மார்க்கிற பார்த்தா வைத்தேதியான்றான். கடைசியாக பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளாக வரைந்து, அதான் டிப்ரெஷன், லோன்லினஸ், மூட் ஸ்விங்கெலாம். இனிமேல் அவ்வளோதான் நீ நினச்சின்னா கோயிங் ஃபார் டீப்பர் டிப்ரெஷன், ரைட். கடைசியில் பவுல் அவன் சொல்கிறான், அநேக காரியங்கள்லாம் ஒழிஞ்சு தான் தியாகமாக இருக்கான், அநேக கஷ்டம்லாம் பட்டிருக்கான்.
திடீர்னு ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே ஒரு பலவீனம் இருக்குன்றான். டெஃபினட்டாக பலவீனம் இது ஆவிக்குரிய பலவீனம் இல்லை. சொல்கிறான், இது எனக்கு மாற்றினுங்க ஜீசஸ். ஒரு வாட்டி கேட்டான், கண்டுக்கல. 2வது வாட்டி 3வது வாட்டி கேட்டான். அவர் சொல்லிட்டா, எனக்கு கிருபை போதும்னார். ஆக்சுவலாக கிருபையை வச்சு என்ன பண்ணுற சொல்லுங்கள், அப்போ ஏதோ கஷ்டப்படுறான் பாவம். ஆனால் அவன் சொல்கிறான், இருந்தாலும் என் பலவீனத்திலே அவர் பலன் பார்ப்போம் விளங்கன்றான். ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, சரி நல்லா போகிற என்னை பலப்படுத்த கஷ்டம்லாம் செய்ய முடியும், என் பலவீனத்திலே தேவ பலன் பரிபூர்ணமாக விளங்கும். ரைட், சரி. பார்த்தீங்களா, இப்போ என்னதாங்க இதுக்கு பரிகாரம்? சிந்திக்கும் வழிமுறைகள் பாசிட்டிவாக இருக்க வேண்டாம். ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். சிந்திக்கும் வழிமுறைகள் பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களுடைய அதாவது இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இப்போ நான் வந்து ஜோம் பண்ணுறேன் இல்லையா, சில இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம், இன் ப்ரேயர் நாங்கள் காரியம் சொல்கிறோம். இது எல்லாமே ஃபேத் டிக்ளரேஷன் தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நானே யோசிச்சு இதெல்லாம் எப்படி நடக்காது உங்களுக்கு. ஆமாம், அடுத்த வாட்டி சில இதிலெல்லாம் ரெவலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இது நடக்கலான்னா அடுத்த வாட்டி சட்டையை பிடிச்சிருவாங்களே அப்படி பயம் இருப்பாங்க. இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார்ல. எலிசா வந்து சும்மா டடக்குன்னு கூப்பிட்டான், ஆண்டவர் கூட போகன்னு சொல்லலை. அங்கே வந்து சொல்லிட்டான், நாளைக்கு இதெல்லாம் சரியாக போய்டும்னு. ஆண்டவர் உடனே, ஓ திஸ் மேன் ஹஸ் டோல்ட் மீ திஸ் திங், வாட் ஐம் கோயிங் டு டூ வித் திஸ் எலிசா. திங்க் பண்ணாரா? சொரிஞ்சார தலையை அம்பை பாட்டு தூங்கிட்டான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டார் எல்லாத்தையும். ஒரு ஆமன் சொல்லுங்கள். ஸோ சிந்திக்க வழிமுறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இருளும் ஒளியும் சேர்ந்து தான் வரும். உயரும் தாழும் வரும். கஷ்டமும் துன்பமும் இன்பம் மாற்றி தான் வரும். பைபிள் சொல்லியிருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்செப்டே தெரிலனா எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்பாரிட்டி தியரி நீங்கன்னா மாட்டிக்குவீங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்குன்னு சில நேரம் இருக்குது, காலம் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உனக்கு வந்து என்ன தான் நீ தலைகளை நின்னாலும் ஆண்டவருடைய காலமும் நேரம் படி தான் உன் வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவுல் ஒன்று சொல்கிறான், பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரினியூவிங் ஆஃப் த ஸ்பிரிட்ன்றான். உங்கள் மனம் புதிதாகிறனால. நான் சாதாரணமாக இருக்கும்போது ஒரு மாதிரி திங்க் பண்ணேன், இன்னைக்கு கிரைஸ்ட் இருக்காரு, அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளியாகிறேன், என் திங்கிங் பேட்டர்னே மாறிடுது அப்படின்றான். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படி திங்க் பண்ணிங்கன்னா, 2வது என்ன எப்படி போனாலும் நம் தேவன் நமக்கு திரும்ப அளிக்கிற தேவன். ரைட். அடுத்தது, உன் வாழ்க்கையிலே இவ்விதமாக துன்பத்தின் பாதையை கடந்து பொழுது தேவன் உனக்கு தந்த ஆறுதலை அநேகருக்கு பயந்தளிக்க ஆறுதலாக கருத்து பயன்படுத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படலன்னா, நான் கஷ்டப்பட்டேன்யா. ரைட். எப்போவுமே பாருங்கள், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் துன்பம் துக்கம் வந்துச்சு, நிறைய இருந்தது போகுது. என்னுடைய சாட்சி நீங்கள் துன்பப்படும் போது அதுதாங்க ஆப்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறாருன்னா, முதலாவது அவர் செய்கிறது உன்னை உடைப்பார். கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. 5 மீனையும் 2 மீனையும் 5 அப்பா எடுத்தோன்னு என்ன பண்ண தெரியுமா? அவர் அற்பத்தை பிட்டாதாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் இந்த உலகம் எனக்கு வேண்டாம், ரைட் என்று நீங்கள் சொல்லுவீங்க. உன் வாழ்க்கையில் அடிப்பட்டால் தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியும். மட்டும் இல்லை, உன்னை உடைக்கும் பொழுது யூ வில் மல்டிப்ளை. ராமன் சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வந்து நல்லதும் தேயில உடச்சிட்டா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா, ஹோல் ஹவுஸ் வாஸ் ஃபில்ட் வித் காட்ஸ் நல்லதம். அவள் சொல்கிறான், நான் கெட்டு போயிருக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் நான் எப்படி இருக்கேன்? நற்கந்தமாக இருக்கேன். அப்போது வாழ்க்கையிலே ஆண்டவர் பிட்டு உன்னை எடுக்கும்போது அநேகருக்கு. 2வது, சில வேளைகளில் ஆண்டவர் காரியங்களை பிட்கும் பொழுது உனக்கு ஒரு பிரகாசமான மனங்களை கொடுப்பார். எம்மாவூர் சுவிசேஷனுக்கு போய் அங்கே இருக்க அப்பத்தை பிட்டார். ஐயோ கண்டு இருந்துச்சு, சாப்பிட கூட இல்லை அப்பத்தை. அப்போது ஆண்டவர் ஒன்று இது பண்ணுவார். ஒரு பிளைண்ட் மேன் இருந்தான், ஒரு யூரோப்பில் வந்து ஒரு பெரிய பிஸி டிராஃபிக்கில் இருந்தான். காலையில் குளிர். அவன் டப்பா வச்சுருந்தான், இல்லை பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரூபாயா காயின்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு சத்தமும் கேட்கல. அப்போ அவங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி போனான் போயிட்டு கேட்டான், அங்கே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காம்மா, குளிர். அப்போ ஒன்றும் இல்லை, யாருமே எனக்கு கண்டுக்கல. அவள் பக்கத்தில் இருந்த போர்டில் எடுத்து எழுதுனாலாம், திஸ் டே இஸ் அ பியூட்டிஃபுல் டே, பட் ஐ டோன்ட் ஹாவ் ஐஸ் டு see this, பட் ஸ்டில் ஐ ப்ரேஸ் காட்னு எழுதிட்டு போனாலாம். டப்புன்னு காயின்ஸ் விழுது.
உன் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு குருடன் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்க வைக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் அத்தனை காரியங்களிலும் தேவன் மைமைப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜார்ஜ் மத்தைசன் ஒரு ஆள் இருந்தார். அவர் குருடர் இருந்தாலும் 100 சபை அவர் நேர்விட்டார். அவர் சாகும்போது அவருடைய அசிஸ்டண்ட் எல்லாம் கேட்டாங்க, மத்தைசன் அவர்களே, உங்களை பற்றி நாங்கள் என்ன கல்லறையில் எழுதணும்? அவர் சொன்னாலாம், குருடனாகிய நான் 100 சபை இது பண்ணேன். சாரோனின் ரோஜாவாகிய இயேசுவை நான் தூக்கி பிடித்தேன். அநேக சாரோனின் ரோஜாவை கண்டார்கள். ஆனால் அதை பிடித்திருந்த அந்த காம்பிலே இருந்ததான முட்கள் என் கையை குற்றிட்டு அதிகமான ரத்தம் பீறிட்டு வந்தது. என்னுடைய இரத்தத்தை நான் காட்டவில்லை, இயேசுவை காட்டினேன். உன் தேவன் பெரியவராயிருக்கிறார். எல்லாம் எழுந்திருப்போம். சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு பாட்டு பாடணும். அதை நாங்கள் சும்மா உங்களுக்கு பாட முடியாது சொன்னாங்க. ஏன்னா எல்லா காங்கிரிகேஷனும் சேர்ந்து பாடினீங்க. இப்போ அதே பாட்டை நம்ம பாட போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரேயராக பாட போகிறீங்க. I have decided to follow Jesus. No turning back. No turning back. ப்ரேயராக பாடுங்க, மீன் பண்ணி பாடுங்க. This is a covenant you are making in this holy sanctuary. Thank you, Jesus. தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் பாடுங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் பாடுங்க. பாட முடியலன்னு ஜெபிங்க. I'll carry till I see Jesus. My cross I'll carry till I see Jesus. My cross I'll carry till I see Jesus. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to
தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஜெபிங்க. இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பவுல் சொல்லுகிறான், உயர்வோ தாழ்வோ, தேவதூதர்களோ அதிகாரங்களோ, பாடோ துண்ணோ என்பது மரணமோ வியாதியும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நாளை இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்கு ஆண்டவரே, நாளைக்கு ஒருவேளை அப்படி இல்லாத போனாலும் முதலாவது உன் வாழ்க்கையிலே உன்னுடைய நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. டோன்ட் சீட் காட் வித் யுவர் வேர்ட்ஸ். ஆண்டவர் தான் உனக்கு முக்கியம், அவர் தான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். பணம் அவருக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நீ போடுற பிச்சை காசை வச்சு அவர் கிங்டம் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணல. ஹீ இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட் பிகாஸ் ஆஃப் த லிட்டில் மணி தட் யூ கிவ் டு காட். பட் நீ வாட்ஸ், ஏனென்றால் உன்னை உருவாக்கி இருக்கிறார். உன்னை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அதை உன்னை வைத்து மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு கொடுத்துருக்கிற செல்வம், கல்வி, நல்ல ஞானம் எல்லாமே உனக்கு தேவனை இந்த பெட்டர் வே சேவிக்க தான் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படுத்துகிற செய்தியை கேட்டுட்டு டோன்ட் பேக் டு அவர் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் திங்கிங் அண்ட் பேட்டர்ன். ஜோமனிவங்களா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாண்டவரே. ஒரு பக்தன் இப்படியா சொல்லுகிறான், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை இல்லாமல் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. 42 வயசில் ஒரு பெண்ணு சாகரா. அவர் சொல்கிறேன், கால் கையில் ஆண்டவரே நான் ஓடிச்சுவேன், உனக்கு நல்ல கால், நல்ல சுரம், நல்ல பலன், எல்லா காரு, நல்ல ஏசி ஓசி. விசுவாச அறிக்கைன்றது இட்ஸ் அ கவனன்ட். இதை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுவார். ரைட், இது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் ஒரு 10 காரியங்களை சொல்லிட்டேன் பிரதர், தொடர்ந்து ஒரு மாற்றம் தெரியலன்னா வெளியே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, இட் டெவலப்ஸ் அண்ட் மேக்ஸ் யூ டு க்ரோ இன் த இன்னர் மேன். உள்ளான மனிதனிலே பலப்படுறதுக்கு இல்லையா, ஆத்மா சலனப்படாமல் உன்னை காத்துக்கொள்ளும். தாவீது அடிக்கடி சொல்லுகிறான், ஆத்மாவே என் காத்துரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. அதில் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா உன்னுடைய ஆவியை முறிந்து போகும். முறிந்த ஆவியை யார் தாங்க முடியும்? அதுக்கு தான் இன்னர் மேன் ஸ்ட்ரெங்க் வேணும். சரி, ஒரு சில அறிக்கைகளை சொல்ல போகிறோம். இது நம்ம படித்த காரியங்களை கொடுத்த அதிசயங்களை சொல்லுவோம். தொடர்ந்து நாம் தேங்க்யூ ஜீசஸ். இயேசு தன் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார், எனவே என் இருதயம் கலங்காது. நான் போகும் உபத்திரவத்தின் பாதையை அறிவார். இது என்னை வெளியேறப்பட்ட பொன்னாக மாற்றும். நான் தனித்தவன் அல்ல, இயேசு எனக்கு முன்பாக கடன் சொல்கிறார். அவர் என்னை பின்னின்று காப்பார். இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முட்களால் என் சிந்தனையின் குழப்பங்களுக்கு அமைதி உண்டு. எனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பப்படத்தக்கவர். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேளுங்க, அதை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நம்பப்படத்தக்கவர்னா ட்ரஸ்ட்வர்தின்னு அர்த்தம். இஸ் ட்ரஸ்ட்வர்தி. எனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பப்படத்தக்கவர். அவர் மனமாற ஒரு மனப்புத்திரன் அல்ல. அவர் என் உட்கார்தலை எழுந்திருக்கிறோம் அறிவார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவார். எனவே நான் திசை கட்டு போவதில்லை. அவர் சிலுவையில் பட்ட காயங்களால், தழும்புகளால் எனக்கு பூர்ண சுகம் உண்டு. நான் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு எந்ததை செய்வேன். தேவன் தந்த ஆறுதலை அநேகருக்கு பைந்தளிக்கும் ஆறுதலின் கருவியாக பயன்படுத்துவார். எவ்வித உபத்திரமும் நிரந்தரமாக இருக்காது. புயலுக்கு பின் அமைதி உண்டு. தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள் அவரோடு நெருங்கி சார்ந்து பிழைக்க உதவி செய்யும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவர் கூட இருந்து என்னை விடுவித்து எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டேனோ அதே இடத்தில் உயர்த்துவார். சில தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாடுகளில் தேவன் மகிமைப்படுத்துவார். அதிகாலையில் அவர் கிருபை எனக்கு தருவார். நிமிஷம் தோறும் என்னை விசாரிப்பார்.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தகதாக என்னை மகிழ்ச்சியாக்குவார். வெட்டுக்கிளிகள் சாப்பிட்ட வருஷங்களை அவர் எனக்கு திரும்ப அளிப்பார். பாடுகளின் பாதையில் நான் விட்ட கண்ணீர் அவர் கணக்கில் உண்டு, அதற்கு பதில் உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வரும் கனமைமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. நான் கண்ணீர் இல்லா, துக்கமில்லா நாட்டுக்கு செல்கிறேன். இயேசு என் கண்ணீரை துடைப்பார். நான் இயேசுவின் மனைவாட்டி, அவருடன் நித்தியமாக ஜீவிக்க இந்த உலகம் எனக்கு ஆயத்த ஸ்தலம். ஆமென்.